சனி 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 11, 12, 1 பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார். உடம்ப சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல மாற்றங்கள், உங்களுடைய சக்தி என்பது அதிகமாகும். நீங்க எதை நோக்கி முன்னேறுகிறீர்களோ உங்களுடைய லட்சிய பாதை என்பது உங்க கண்ணு முன்னாடி தெரியும். குரு 2ஆம் வீட்டிற்கு வருகிறார், தனகாரகனாக தனஸ்தானத்திற்கு வருகிறார். தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறார்? பொன்னார் மேனியனே. பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 2ஆம் வீட்டில் வருகிறார். அப்ப நிறைந்த தங்கத்தையும் நிறைந்த செல்வங்களையும் அள்ளி தருகிறார். எதெல்லாம் நீங்க இது நினைச்சீங்களோ, அப்படி தொழில் நினைச்சீங்களோ, அந்த தொழில் எந்த தொழிலை வச்சு நீங்க முன்னுக்கு வரீங்களோ அந்த தொழில் பல மடங்கு அதிகரிக்கும். தொழில் அதிகரிக்கிறதுக்கான அற்புதமான விஷயமாக இந்த குரு பகவான் விளங்கு. அடுத்து ராகு பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டிலே தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ராஜா மாதிரி வச்சிருப்பார். எந்த தொழில் பண்றதுனே தெரியல, எங்க போனாலும் எனக்கு முன்னாடி சனி பகவான் அங்க கார்ல போய் உட்காந்துட்டு கமான் கமான் கமான்னு கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அந்த நிலைமையெல்லாம் மாறி உங்களுக்கான தொழில் இதுதான், இந்த பிரபஞ்சத்துல நீங்க பிறப்பெடுத்ததற்கு இந்த தொழில் தான் காரணங்கிற மாதிரி உங்களுக்கு புலப்படுத்துவார். ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. தொழிலதிபராக போறீங்க. கோடீஸ்வர யோகம், சக்கரவர்த்தி யோகம் கிடைக்க போகிறது. 100க்கு 200 மார்க்.